இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு நல்லா ஈக்குவலாக கால் நல்லா ஃபாலோ பண்ணிட்டீங்க. கீழே வந்து நல்லா கீழே பிளேஸ் பண்ணி டோஸ் நம்ம தூக்கிடுங்க. ஹீல் வந்து ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இப்போ கை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பேக் பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் ஆகுது. நல்லா லோயர் பாடி கோர் எல்லாமே இப்போ பண்ணி பிடிச்சிட்டு பார்க்க ஈஸியாக இருக்கும். பட் இந்த கால் இப்படி வச்சு இப்படி பண்ணும்போது ஸ்ட்ரெச் நல்லா நார்மல் ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஐ மீன் ஷோல்டர் லெவலில் தான் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி டோஸ் கீழே வச்சுட்டு இப்போ வந்து ஹீல் ரைஸ் பண்ணுங்க. டோஸ் கீழே வச்சு ஹீல் ரைஸ் பண்ணுங்க. யூ கேன் ஃபீல் த வைப் த்ராப் வந்து இந்த டோஸ் எல்லாம் இருக்கும். நம்ம முத்திரெல்லாம் பண்ணும்போது த்ராப் வரும் இல்லையோ வைப் அந்த மாதிரி. இப்போ வந்து யூ கேன் ஃபீல் த த்ராப் ஆன் யர் டோஸ். அப்போதான் நம்ம கரெக்டாக பண்ணிருக்கணும். இப்போ ஒரு ட்ராப் வச்சுக்கோங்க. ஒரு கால் நீராக்கிட்டு இந்த இதை வந்து இப்படி சொல்லி இப்படி எடுத்துன்னு போயிட்டு பேக் சொல்லி இதை நீங்க இருந்து நீங்க இப்படி போகலாம். பட் பேக் ட்விஸ்ட் பண்ணும்போது கை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்டையர் பாடி வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இங்க இப்படி ட்விஸ்ட் பண்ணி பேக் வரும்போது யூ கேன் ஃபீல் த ஸ்ட்ரெச் ஆன் யுவர் பாடி. சரிங்களா? இது வந்து ஒரு இப்போ கால் நல்லா பின்னாடி வச்சுட்டு இந்த கால் வந்து இந்த டோ ஒட்டி வச்சுட்டு இதை வந்து ரைஸ் நீங்க எங்க கை வச்சுக்கலாம், இப்படி கை வச்சுக்கலாம், நீங்க எப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சுட்டு ரைஸ் பண்ணுவோம். லிட்டில் டோல தான் நம்மளோட நல்லா ஸ்ட்ரெச். இந்த கால் இந்த டோவோட ரெண்டுல வந்து ஹீல் வச்சு பாட்டம் நைட் பேக் தள்ளி ஃபுல்லா யூ கேன் ஃபீல் த ஸ்ட்ரெச்சிங். இந்த இடத்துல வந்து யூ கேன் ஃபீல் த ஸ்ட்ரெச். சின்ன பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிக்ஸவும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி வச்சு கை நீங்க முட்டி மடக்கக்கூடாது. இப்படி டோஸ் நல்லா அப்பார்டடா இருக்கணும். டோஸ் கிட்ட கட்டக்கூடாது. எல்லா டோஸும் கொஞ்சம் விரிஞ்சிருக்கணும். நல்லா அப்பார்ட் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி உள்ள வரும்போது ஒரு கை வந்து சென்டர்ல பண்ணிட்டு இந்த கை இப்படி இந்த கை வெளியில இருக்குல்ல அதோட ஆப்போசிட் காலோட காஃப்ல வந்து இருக்கிற இந்த ஸ்ட்ரெச். இப்ப இந்த கை சென்டர்ல வந்துச்சு. இதை உள்ள எடுத்து நம்ம கால் கிராஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி கை கிராஸ் சரியா? இப்போ நல்லா குனியும் போது நல்லா அனுப்புல வச்சுட்டு குனிஞ்சு கூட்டு ஜலந்திர லாக் பண்ணுவோம் இல்லையா? த்ரோட்டை பொறுமையா இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் கிடைக்கும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கால் நல்லா இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல பேக்ல சைடு இப்படி இப்படி பண்ணக்கூடாது. இந்த பக்கமா திருப்பி இப்படி பண்ணணும். இந்த பக்கமா திருப்பி இப்படி பண்ணணும். அப்பதான் வந்து இந்த ஜாயின்ஸோட ஸ்ட்ரெச் வந்து ரிலீஸ் ஆகும். நல்லா ரிலாக்ஸ்